அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் ஏர். நைட்ரஜனை புரதமாக மாற்றுவது, நானோ நைட்ரஜனை நானோ புரதமாக மாற்றுகிறது. இப்பொழுது ஏற்கனவே 3ஆம் பாடம் 14 பகுதியாக படிச்சுட்டு 3ஆம் பாடம் இது 14 பகுதியாக அல்ல 15வது பகுதியாக இருக்கலாம். உங்கள் கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ரசாயன உப்பை மனித உடலில் செலுத்திய பின் அரை மணி நேரத்தில் அந்த உப்பு விழி லென்ஸை சென்று அடைந்து விடுவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உப்பை மேற்படி விழி லென்ஸிலிருந்து வெளியே எடுப்பதற்கு 33 நாட்கள் ஆகிறது. இப்போ நான் என்ன பண்ணுறீங்களா, சிறிதளவு எலுமிச்சை சாறு சாப்பிட்ருக்கேன். காலையில் திரவாகாரம் போயிருக்கேன். 2 தடவை எலுமிச்சை சாறு சாப்பிட்ருக்கேன். 2 தடவை எலுமிச்சை சாப்பிட்ருக்கேன். அது பெரும்பாலும் குற்றமில்லாத உணவு. ஆனால் அதில் இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம்னு பல உப்புகள் இருக்குது. அது என்ன பண்ணும்? அது கண்ணில் போய் படியும். அதுதான் விஷயமே. தூய தண்ணீர் என்பது வேறு, அந்த எலுமிச்சம்பழ ரசம் என்பது வேறு. அப்போ எல்லா வகை உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்கிறது. குறிப்பாக இரத்த மண்டலத்தையும் பாதிக்கிறது. அதான் விஷயமே. சரி, இப்போ நான் நீர் கொஞ்சமாக அருந்தியிருக்கேன். நீருக்கு பதிலாக எலுமிச்சை சாறு அருந்தியிருக்கேன். நீர் அருந்திருக்கிறேன். அது நன்கு சுத்தமான உடலுக்கு மிகப்பெரிய நீர் தேவையில்லை. ஏன்னா கடுமையாக வேலை செய்கின்ற பொழுது, கடுமையான வெயில் அலைகின்ற பொழுது, அதாவது வியர்வை கடுமையாக வெளியேறுகின்ற மாதிரி பயிற்சியோ நடைப்பயிற்சியோ அல்லது வேறு ஏதாவது இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி நீரை சமமாக அருந்த வேண்டும். இப்போ நான் கடுமையாக உழைக்கிறேன்னு வச்சுக்கிறது, ஒரு கடுமையான வேலை செய்கிறேன், ஏர் ஓட்டுறேன், கலப்பை குடிக்கிறேன், குழி வெட்டுறேன். அப்போ கடுமையாக நீர்ச்சத்து வெளியே போக முடியாது. அந்த நீர்ச்சத்தை சமப்படுத்துறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நீர்ச்சத்து வெளியே போகிறது அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே அருந்தலாம். உடம்பு இரவு என்ன பண்ணால் அதிகமாக இருக்கிறத வெளியேற்றிடும். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் கடுமையாக வேலை செய்கிறீங்க, அப்படியே வேர்த்து போச்சு, சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கே தெரியும் 1 லிட்டருக்கு மேலே வேர்வை வந்துருச்சுன்னு. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் 1 லிட்டர் தண்ணியை கூட 1.25 லிட்டர் தண்ணி அருந்தலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உடல் ஆச்சரியக்கத்தக்கமான முறையில் தன் அதிகமாக இருக்கிற நீரை வெளியேற்றிவிடும். ஏன்னா ரத்தம் நீர்த்து போகாமல் பார்த்து கொள்ளும் இந்த உடம்பு. இந்த உடம்பானது உதாரணத்துக்கு பொட்டுக்கடலை வாழைப்பழம் சாப்பிட்டு அதிகமாக தண்ணி குடிச்சுன்னா சூழ இந்த தண்ணி பூரா உறிஞ்சி போடி எடையை காட்டும். அப்போ என்ன பண்ண முடியும், அதிகமாக தண்ணி இருக்கிறப்ப ரத்தம் நீர்த்து போகிறப்போ லேசான ஒரு கெண்டை குடிச்ச மாதிரி வரும். அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டோம்னா 2 தடவை சிறுநீர் பிரியும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் லேசான கெண்டை பிடிக்குன்னா, பேசாமல் அமைதியாக உட்காரு, நான் ஒரு அரை மணி நேரத்தில் சிறுநீரை வெளியேற்றப் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அரை மணி நேரத்தில் சிறுநீர் வெளியேறிடும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன், வெங்கடேசன் செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம், வாழைப்பழம் பூம்பழம்னு வச்சுக்கலாம். சாதாரண பூம்பழம் ஒரு 6 பழத்தை சாப்பிட்டு அது கூட கூட்டுக்கள் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு நேரம் தண்ணி குடிச்சு பாருங்கள். இந்த தண்ணி பூரா ரத்தத்தில் கலந்து தற்காலிகமாக ஒரு வகையான அடர்த்தியை குறைத்து விடும். இப்போ லேசான நடுக்க வரும். நீ சொல்லிப்பீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேன் போட்டு ரொம்ப சிறந்த உணவு. புட்டுக்கள் மிக சிறந்த உணவு. வாழைப்பழம், கணிஜப்பழம், அன்னப்பாதை தூய்மை சொல்லி மிகச்சிறந்த உணவு. 2ம் சேர்த்தோம்னா உங்களுக்கு மடச்சைக்கிள் போக்கிடும், ஹீமோகுளோபின் சுத்தமாகும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் நல்ல உணவுக்கு தான், ஆனால் உடம்பு வேறு மாதிரியும் அது பயிற்சி எடுத்துக்கொள்கிறது. அப்பொழுது தண்ணீர் அதிகமாக கொடுக்குறப்போ அதிகமான தண்ணீர் உடலை சேர்ந்து தற்காலிகமாக ரத்தத்தை நீர்த்து போக செய்யும். அப்போ வேண்டுமென்றே இந்த உடம்பானது லேசான நடுக்கத்தை உண்டாக்கும். ஒரு கருடி கெண்டை பிடிச்ச மாதிரி இப்படி கை இப்படி திருவிட்டு போகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படி திருவிட்டு போகும். இதெல்லாம் ஒரு 20 வினாடி 30 வினாடி நீடிக்கும். அது என்ன தெரியுமா? ரத்தம் நீர்த்து போய்விட்டது, பேசாமல் ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்கார் என்று பொருள். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டிங்கன்னா அந்த கெண்டையெல்லாம் போயிடும், சிறுநீர் பிரிஞ்சிடும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உடம்பானது இரத்தமானது அதிகமான தண்ணீர் சத்து இருந்துச்சுன்னா அது கெண்டை பிடிக்க வச்சு கீழே படுக்க வச்சு அந்த தண்ணீரை வெளியேற்றுவதில் முதன்மையாக இருக்கிறது என்று வெங்கடேசன் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான வேலை. அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், மேற்கு நாட்டவர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி என்பது மிக மிக குறைபாடு உடையது. நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே, என்னிடம் இருக்கிற அரைகுறை அறிவு, இந்தியர்களுக்கான அரைகுறை அறிவு, இது காரணமே மேற்கு நாட்டவர்கள் செய்த ஆராய்ச்சி தான் காரணம். அவர்கள்
புலன்களை தாண்டவில்லை, பகுத்தறிவை தாண்டவில்லை. நாம் மனம் என்கின்ற தன்மையை ஆய்வு செய்கிறோம். மனம்தான் அனைத்திற்கும் காரணம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற என்று சொல்றார். சரிங்களா? அலோபதி சித்தாந்தத்தின்படி சோடியம் பொட்டாசியம் உப்புக்களை மூளையிலிருந்து உத்தரவுகள் தசைகளை சென்று சேரும் நரம்பு வழி மின்சார கடத்தலுக்கு, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனுக்கு உதவி செய்கின்றன. இதற்கு தேவையான உப்பு நம்ம ரத்தத்தில் நம் பிறவிலிருந்தே இருக்கிறது. உப்பில்லாத பண்டங்களை, உதாரணத்துக்கு பொட்டுக்கடலை, வாழைப்பழம் முதலியவற்றை அதிகமாக சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் இரத்தத்தில் தற்காலிகமாக உப்பின் பரவிய தன்மை குறைந்து விடுவதால் கைகாலில் குரக்களி வாங்குவதை உணரலாம். இது தற்காலிகமானதான். ஒரு முறை சிறுநீர் போய்விட்டால் மறுபடியும் இரத்தத்தில் உப்பின் பரவிய தன்மை இருக்க வேண்டிய அளவுக்கு வந்துவிடும். நரம்பு மண்டலம் சரியாகிவிடும். இதை நான் பலமுறை சோதித்து பார்க்கிறேன். சோதித்து பார்த்திருக்கேன் வெங்கடேசன். அப்போ இந்த உடம்பு ஜீரணனை நிறுத்தி பழகி காத்திருக்கிற நைட்ரஜனை அது புரதமாக மாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வெள்ளைக்காரர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணலை. சார்லஸ் டார்வின் புகழ்பெற்ற வெஸ்ட்மினிஸ்டர் ஆஃப் பேன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த ஒரு சர்ச் இருக்குது. அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆஃப் பே, அதாவது பக்கிங்ஹாம் அரண்மனைன்னு ஒன்று இருக்குது. பக்கிங்ஹாம் அரண்மனை இங்கிலாந்தில். அது மன்னர்கள் இறந்தாங்கன்னு அங்கே அடக்கம் பண்ணுவாங்க. பக்கிங்ஹாம் அரண்மனை, அதை சுற்றி இடம், அது நமக்கு அவ்வளோக்கா ஆழமாக தெரியாது. ஆனால் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் அங்கே ஒரு சர்ச் இருக்குது. வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானிகளில் அடக்கம் செய்வாங்க. இயற்கை சட்டங்களை ஆராய்ந்து கூறுகின்றவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று அது இங்கிலாந்து கருதுகிறது. நல்ல வரவேற்கிறது. அந்த சார்லஸ் டார்வின் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா 6ஆம் அறிவு வரைக்கும் பண்ணார். ஆனால் 7ஆம் அறிவு என்பது எப்போவே தொடங்கிருச்சு. ஒரு 10,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்னாக தொடங்கியாச்சு. மயன் என்கிற ராவணனுடைய மாமனார் மண்டோதரனுடைய தகப்பனார். ராவணனுடைய மாமனார் மண்டோதரனுடைய தகப்பனாராக இருந்து பல மிகப்பெரிய அறிவியல் உலகத்துக்கு அறிவியல் கலைகளை கொடுத்தவன் மயன். அவருடைய கண்டுபிடிப்பானது ஐந்திர வல்லமை, பிரணவ வேதம். ஐந்திர வல்லமை அவர் தான் தொகுத்தார். பிரணவ வேதத்தை தொகுத்து கொடுத்தார். உலகத்துக்கே முதன்மையான வேதம் பிரணவ வேதம். பிறல் கூட்டல் நவம். பிறல் என்றால் பிறண்டு வருதல் பொருள், நவம் என்றால் புதிதுன்னு பேர். அப்போ பிறண்டு வருவது என்று சொன்னால் மனிதன் தான் பிறக்கிறான், அதாவது விண்வெளிதான் மனிதனாக மாறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்ம பார்க்குற அத்தனையுமே, உலகத்தில் தோன்றியிருக்க அத்தனையுமே விண்வெளியின் படைப்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விண்மீன்கள். இங்கே விண்மீனை தவிர எதுவுமே இல்லை. விண்வெளி இல்லை. என்ன இருக்குது? இருட்டு இருக்குது, விண்மீன் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இருட்டு, விண்மீன், இதிலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்கள்னா திடப்பொருளாக, திரவ பொருளாக, வாயு பொருளாக, கண்ணுக்கு தெரியாத 4ஆம் நிலை, 5ஆம் நிலை, 6ஆம் நிலை என்று பல நிலைகளாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் விண்வெளி உண்டாக்கியது. அப்போ மனிதன் என்பவர் யார்? விண்வெளி தான் மனிதனாக மாறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என் அபிப்பிராயமானது உப்பு நேராக மூளைக்கு சென்று கெடுக்கிறது. ஆனால் நம் கண்கள் அதை தடுத்து வெள்ளெழுத்து காட்ராக்ட் என்ற விதத்தில் தன்னை கெடுத்து கொண்டு மூளையை காப்பாற்றுகிறது. எவ்வளோ அற்பம்! இப்போ ஏன் எல்லாத்தையும் கண்ணு கெட்டு போகுதுன்னா, இவங்க உப்பை தின்னு கண்ணில் ஏறிடுது. அந்த கண்ணில் ஏறி உடம்பு தன்னை கெடுத்துக்கொண்டு மூளையை காப்பாற்றுகிறது. மூளைக்கு உப்பு போச்சு, நாள் இறந்துருமா. கடுமையான சாராயம் குடிக்கிறப்ப மூளைக்கு உப்பு ஏறி ஆளை கொண்டு போடுது இல்லையா? நாம் உணவு சாப்பிட்றப்ப நச்சுத்தன்மை அடைகிறப்ப தூக்கம் வருது இல்லை? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூளைக்கு போகிறது தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணு தடுத்து வச்சு, சாராயம் குடிச்சின்னு பார்த்தா கண்ணு செவப்பாக மாறிடும். அப்படியே செவப்பாக அப்படின்னா கண்ணு அப்படியே மாறி ரத்தம் கெட்டு போட்டுக்குன்னு அப்படியே கொண்டுரும். கொடுமை இது. அப்போ இந்த உணவு மூளைக்கு போகிறதை கண்ணு தடுத்து நிறுத்தி மூளையை காப்பாற்றுகிறது. எப்படியாவது அவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த உணவில்லாமல் வாழும் கலை பக்கம் 58 மணிக்கு 58 58ஆம் பக்கம்
57ஆம் பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையினுடைய பக்கம் 57 57 மற்றும் 58 ரொம்ப முக்கியம். வெங்கடேசனுடைய ஆராய்ச்சி என்று சாதாரண ஆராய்ச்சி இல்லை. டார்வின் ஆராய்ச்சியினுடைய வளர்ச்சியை தான் சொல்கிறார். சார்லஸ் டார்வின், இங்கிலாந்து சார்லஸ் டார்வினுடைய வளர்ச்சி நிலையைத்தான் 7ஆம் நிலையோடு இணைத்து பேச வேண்டும்ங்கிறார். ஏன்னா 7ஆம் நிலை என்பது நம்ம நாட்டில் 20,000 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எல்லாமே சித்தர்கள் தான். திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, தொல்காப்பியர், அகத்தியர், மயன் எல்லாமே ராமன் உட்பட யோகிகள் தான். சரி, நான் அப்படியே நிறுத்திக்கிறேன். ஆகவே நம் கண்களை உப்பு கெடுக்கிறது. எனக்கு கடந்த 7 வருடங்களாக என் கண்களின் கண்ணாடி பவர் அதிகமாகவில்லை. என்னோடு ஒத்த வயதுள்ளவர்கள் கண்ணாடிகளில் பவர் அதிகமாகி கேட்ராக்ட் ஆபரேஷன் வரை போய்விட்டார்கள். நீர் உணவை நான் இடைவிட்டு செய்திருந்தாலும் அது என் கண்களை காப்பாற்றி வருகிறது. இந்த பிஞ்ச் ஆஃப் ஓஷன் பிளட் ஸ்ட்ரீம் நான் டைலூட் பண்ண விரும்புவதில்லை. இந்த பிஞ்ச் ஆஃப் ஓஷன் நமது பிளட் ஸ்ட்ரீம் தான். அதாவது இந்த பிஞ்ச் ஆஃப் ஓஷன் நமது பிளட் ஸ்ட்ரீம் தான். டைலூட் பண்ண விரும்புவதில்லை. அதாவது இந்த ரத்தமானது நீர்த்து போக விரும்புவதில்லை. அதுதான் விஷயம். நீருணவு முறையில் நமது இரத்த மண்டலம் அதனுடைய சொந்த இயற்கையில் அதனுடைய அதிகபட்ச அடர்த்தியில் மேக்சிமம் டென்சிட்டி வைக்கப்படுகிறது. தசை மண்டலத்தில் விஷப்பொருள்களும் அதை சுற்றி இருக்கும் தண்ணீரும் நிச்சயமாக விளக்கப்பட்டு விடுவதால் அத்தியாவசிய உப்பு தசை மண்டலத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது. இதன் மூலம் மூளையும் கண்களும் வாழ்வில் முதல் முறையாக சுத்தம் செய்யப்பட்டு ஆரோக்கியத்துடன் விளங்குவதை நீங்கள் படிப்படியாக நீர் உணவில் நிலை பெறும்போது நீங்களே உணர்வீர்கள். ரொம்ப முக்கியமானது. நீருணவு முறையில் நமது இரத்த மண்டலம் அதனுடைய சொந்த இயற்கையில் அதனுடைய அதிகபட்ச அடர்த்தியில் வைக்கப்படுகிறது. தசை மண்டலத்தில் விஷப்பொருளும் அதை சுற்றி இருக்கும் தண்ணீரும் நிச்சயமாக விளக்கப்பட்டு விடுவதால் அத்தியாவசிய உப்புத்தன்மை அத்தியாவசிய உப்பு தசை மண்டலத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது. இதனால் மூளையும் கண்களும் வாழ்வில் முதல் முறையாக சுத்தப்படுத்தப்பட்டு ஆரோக்கியத்துடன் விளங்குவதை நீங்கள் படிப்படியாக நீர் உணவில் நிலை பெறும்போது நீங்களே உணர்வீர்கள். மீண்டும் அடுத்த பதிவு.